வணக்கம். இந்த உலகத்தில் தேவைப்படுபவர்க்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பது நல்ல பண்பு. ஆனால் வெறும் எண்ணத்தோடு இருந்தால் மட்டும் போதுமா என்ற கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்தவர்க்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவன் அவ்வாறு உதவி செய்வதற்குரிய தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும். எந்த முயற்சியும் செய்யாமல், எந்த உழைப்பையும் செலுத்தாமல் வெறுமனே சோம்பேறியாக இருக்கக்கூடிய ஒருவன் இந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு, உலகத்திலே இருக்கக்கூடிய ஆதரவற்றவர்களுக்கு நான் உதவுக எண்ணத்தோடு இருக்கிறேன் என்று வெறும் வாயிலேயே வடை சுட்டு கொண்டிருப்பது எத்தகைய பயனை விளைவித்துவிடும்? அதனால் தொடர்ந்து விடாமுயற்சி செய்யாத ஒருவன் மற்றவர்களுக்கு உதவுகிறேன் என்று கூறுவதோ அல்லது எந்த உழைப்பையும் மேற்கொண்டு தன்னுடைய நிலையை, தகுதியை உயர்த்தி கொள்ளாத ஒருவன் ஆபத்திலே இருப்பவர்களை நான் பாதுகாக்கிறேன் என்று கூறுவதோ நகைப்புக்குரிய செயலாக போய்விடும். வள்ளுவர் ஓர் அழகிய உவமையால் இதை விளக்குகிறார். போர்க்களத்திலே நிற்கிறான் பேடி ஒருவன். பேடி என்று சொன்னால் அது பிறப்பினால் வருகின்ற ஒரு மூன்றாம் பாலினத்தை குறிப்பிடாது. எவன் ஒருவன் பயிற்சி இல்லாமல் இருக்கிறானோ, அச்சத்தோடு இருக்கிறானோ, துணிவு இல்லாமல் பகைவரை கண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறானோ, ஒரு செயலை துணிந்து செய்கின்ற முன்னெடுப்பு இல்லாமல் ஒதுங்கி பதுங்கி பின்வாங்கி ஓடுகிறானோ அவன்தான் பேடி. அவன் கையிலே கத்தி இருக்கிறது. அந்த வாளினை கொண்டு பகைவர்களை வென்று விடுவேன் என்று சொன்னால் வென்றுவிட முடியுமா? திறமையற்ற, வீரமற்ற ஒருவன் அவன் கையிலே வாளிருந்தாலும் அது எப்படி போர்க்களத்திலே பயன்படாமல் வீணாகப் போகுமோ, அதைப்போல முயற்சி செய்யாத ஒருவன், உழைக்காத ஒருவன் மற்றவர்களுக்கு உதவுவேன் என்று கூறுவதும் பயனற்றது, வீணானது. ஆழ்வினை உடைமை என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்றார், தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை, பேடி கை வாளாண்மை போல கெடும். தாளாண்மை விடாமுயற்சி, வேளாண்மை உதவுகின்ற தன்மை, வாளாண்மை வீரத்தோடு போரிடும் குணம் என்றவாறு இந்த ஒரு குறளில் 3 ஆண்மைகள், ஆளும் தன்மைகள் கூறப்பட்டுள்ளன. நன்றி, வணக்கம்.